பெட்ரூம்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லைன்றதுக்கு என்னைக்காவது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோ இல்லைன்னா டெய்லி டென்ஷன் இதெல்லாம் ரீசனா இருக்கும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால இன்டிமேசி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நிறைய கப்புள்ஸ் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எங்களுக்கு இருக்கு, கன்சீவ் ஆக முடியல, பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதுன்னு வராங்க. பட் அதுக்கு நம்ம பேசிக்கா அந்த காரணங்களை டிசெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஓகே ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, டயபெட்டிஸ் வருது, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், டிஸ்ட்ராக்ஷன் பிளஸ் ஸ்ட்ரெஸ்னால எமோஷனல் பில்டப், அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள்னால அந்த ப்ராப்ளம் ப்ளோ ஆகி அதனால ஒரு ப்ரெஷர், அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால எரெக்ஷன் இஷ்யூஸ் வந்ததுனால அது இந்த ப்ராப்ளத்தை அதிகப்படுத்துது. ஸோ ஸ்ட்ரெஸ்னால பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேமேஜஸ் வரலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப் கம்மியா இருக்கு அப்படின்றதும் எல்லாருக்கும் நோன் ஃபேக்ட் தான். அந்த ஸ்லீப் ஏன் கம்மியா இருக்குன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதோ, ஸ்கிரீன் டைம் அதிகம் ஆகிற வேற ரீசன்ஸ், அதே மாதிரி லேட் நைட்டா மொபைல் பார்த்துக்கிட்டு லேட் நைட் ஃபுட் எடுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஸ்க்ரோல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகுறதுனால பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகுறதுனால இன்னமும் இன்டிமசி இஷ்யூஸ் அதிகமாக வருது. இது எல்லாமே இவ்வளோ பெரிய விஷயமாயி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்துல கொண்டு முடிக்குது. அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வரும்போது அகைன் ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகுது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா மேரேஜ் ஏஜே லேட் ஆகுது, அதே மாதிரி ஒய்ஃபோட ஏஜ் லேட் ஆகுது. ஹஸ்பண்டுக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸ்பெர்ம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இம்ப்ரூவ் பண்றோம்னா ஒய்ஃபோட ஏஜ் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது திருப்பி வராது. எவ்ரிபடி இஸ் டுடே கேரியர் ஓரியன்டட். இப்படிலாம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன, அது எதனால நமக்கு ப்ராப்ளம் வருது, ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்றது அப்படின்றத எவ்வளோ குவிக்கா நம்ம ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். த மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ லெஸ். அதே மாதிரி த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஒர்க்ஸ் பிஃபோர் த, அதாவது ரொம்ப ப்ராப்ளம் வரக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா சீக்கிரமாவே இந்த ட்ரீட்மெண்ட் வேலை செஞ்சிடும். சீக்கிரமா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அணுகிறதும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உட்காந்து பேசி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஐ திங்க் வி கேன் கோ ஆன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கும் we have counselors today, dedicated andrology counseling happens. இதுல இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்றதுனால they become light in their mind and that actually reduces the stress, intimacy becomes better and finally we have a happy ending.